ஃபோன் பண்ணும்போது மேலே போய்க்கிறேன் சரி மேலே முன்னாடி நான் நெட்டில் பார்த்தேன் சரி சார் நான் சொல்லி இது பண்ணுறேன் சரி சார் எல்லாம் வரேங்க சார் கண்டிப்பாக வாங்க நம்பர் ஒன்று தானா ஒரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன்
கொஞ்சம் வழி விட்டுருங்க அவருக்கு வழி விட்டு சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க. வாங்க சார் நகர பண்ணிடலாம். ஆமாம் வரத்தில் சார் நம்ம கட்சியில் வந்து பொன்னாடையெல்லாம் இல்லை. இனிமேல் பொன்னாடையெல்லாம் புத்தகம் விதி கொடுத்தீங்கன்னா மாவட்ட கமிட்டி எங்கண்ணே பொன்னாடைய பொடிக்க மாட்டேன்றீங்க? கூட்டம் துவங்குகிறது. அனைவரும் அமைதி காக்குமாறு அன்புடன் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். விழா சீரும் சிறப்புமாக இப்ப நண்பர்களே, பொன்னாடை வந்து எல்லாம் தவிர்க்கலாம். மீட்டிங் முடிச்ச அப்புறம் பொன்னாடை வந்து தலைவர்கிட்ட பொறுமையா போட்டுக்கலாம். பொன்னாடை வந்து கொஞ்சம் எல்லாரும் அப்புறம் போட்டுக்கலாம். அனைவரும் நண்பர்களே, பெரியார்களே, மாநில தலைவராகி இரண்டாவது முறை வராது. முதல் டைம் எலெக்ஷன் பண்றாரு. இப்போ வந்து நம்மளுடைய ஆலோசனை பண்ண இரண்டாவது முறை வந்திருக்காரு. இப்போ சட்டமன்ற தலைவர் காங்கிரஸ் தலைவர் வந்து மாநில முதல் முறையாக வராதுன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக வராது. ராஜேஷ்குமார் அவர்கள் முதல் முறையாக வராங்க. இந்த கூட்டத்தோட நோக்கம் வந்து இப்ப எல்லாரும் அமைதி, ஒரு 2 நிமிஷம் செலக்ட் ஆயிருங்க. கூட்டலாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய கருத்து கேட்டு கட்சி எப்படி வளர்க்கலான்ற ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. அதுதான் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அமைதியா தலைவர்கள்லாம் சொல்றது கேட்டு இப்ப எலெக்ஷன் வந்து ஒரு கடினமான ஒரு எலெக்ஷன் வந்து சந்திச்சிருக்கோம். நம்ம இப்போ ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார். அதுக்கு நம்மளோட பங்களிப்பு நம்ம போட்டாச்சு. இன்னும் 3 கட்ட தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனவங்க நம்ம கட்சி எப்படி கட்டுக்கோப்பா இன்னும் வளர்ச்சி அடையிறதுக்கு என்னென்ன ஆலோசனை சொல்லணுமோ அது சொல்லதான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அமைதியா தலைவர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அது அமைதியா கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் எங்கள் அண்ணன் செல்வ பரந்தகை அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்திற்கு முதல் தடவையாக வந்து கொண்டிருக்கின்ற சிஎல்பி லீடர் ராஜேஷ்குமார் அவர்களே மற்றும் ஏனைய காங்கிரஸ் நிர்வாகிகளே, வட்டார நகர மாவட்ட பிரிவுகளின் தலைவர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலோசனை கூட்டத்திலே கடந்த ஆண்டுகளில் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகளை தலைவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த மாவட்டம் காங்கிரஸ் இயக்கம்
வலுவை பெறும். அது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தலைவருக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் பேரிக்க தொண்டர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பது உங்களிடத்திலே எம்பி சீட்டோ அல்லது எம்எல்ஏ சீட்டோ கேட்பதில்லை. அடிமட்ட தொண்டன் அனைவரும் காங்கிரசுக்காக கொடியேந்து ரத்தம் சிந்து வேர்வை சிந்து கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தொண்டனுக்கு வெற்றியோ தோல்வியோ லோக்கல் பாடி எலெக்ஷனிலே அவருக்கு கவுன்சிலர் சீட்டோ வார்டு சீட்டோ ஒரு கை சின்னம் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு தலைவருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஏதோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல காங்கிரஸ் சின்னத்திலே நின்றால் ஏதோ 100 ஓட்டு 50 ஓட்டு வாங்கி தோத்து விடுவான். அதனால கூட்டணி கட்சிக்காரன் கொடுக்கிறது ஒரு சீட்டோ 2 சீட்டோ வாங்கி கொண்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஜெயிக்கிற இடத்துல தோக்கக்கூடிய வேலையை தான் எல்லாரும் செய்வாங்க. அந்த பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், அது பிரச்சனை. அதனால தலைவர் ஒரு கை சின்னம் கொடுங்க. 50 ஓட்டு வாங்கிட்டோம், தோற்கட்டும். அடுத்த தடவை அவன் ஏன் தோக்குறான்? ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை செய்வான். அத நினைச்சு தலைவர் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இப்பவே சொல்றேன், தனிப்பட்ட முறையில நீங்க கை சின்னம் கொடுத்துட்டு ஒவ்வொரு தொண்டனையும் அவன் தலைவர் ஆக்கினாதான் கட்சி வலுவை பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழகத்திலே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை, மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைத்தே தீர்வேன் என்று என்றைக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாரோ அன்றைக்கே சூழலிருக்கிற எங்களின் அன்பிற்கு மரியாதைக்கு உரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மாநில பொதுச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய அருமையண்ணன் கனிகாச்சலம் அவர்களே, மரியாதைக்குரிய அருமையண்ணன் செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய அருமையண்ணன் அருள்பதி அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ராமோகன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியிலே திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் விஜயலிங்க அவர்களே, திரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற நகர ஒன்றிய மாவட்ட பேரூர் கிராம காங்கிரஸ் கமிட்டியினுடைய நண்பர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்புக்கு இனியவர்களே, மார்ச் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மத்தியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி அரசாங்கம் அமைய போகிறது. அந்த அரசாங்கத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அமைச்சர் பெருமக்களாக வரவிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே அடுத்ததாக ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாத ஒரு இயக்கத்தை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை மாநில தலைவராக நியமித்திருக்கிறார்கள். நண்பர்களே, தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்வதை போல பிறந்தோம். அவர் அடிக்கடி நாளை பல முறை அவர் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம், வயதாகும், செத்து போவோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். அப்படி சாதிப்பதற்காக பிறந்தவர் தான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களால்
தமிழகத்திலே மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே அமர்த்தப்பட வேண்டும், மீண்டும் இங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வர வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிந்து நமக்குள்ளே பல்வேறு கசப்புகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் மருந்தை தடவுகிற விதமாக, அதற்கெல்லாம் அந்த புண்ணுக்கு புண்ணுவை பூசுகிற விதமாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஓய்வெடுக்கிற போது நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மட்டும் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து இந்த வெயில் காலத்தில் கூட தொண்டர்களிடத்திலே களத்துறையாடி அடிமட்ட தொண்டர்களிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இந்த கட்சி வளரும் என்று அடிமட்டத்திலே இருக்கிற கிராம காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்களிடத்திலே கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று சொல்லி அவர்களுடைய முயற்சிக்கு என்றென்றைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கட்சியினுடைய வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்வதற்கும் கட்சியினுடைய தொண்டர்களிடம் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அன்பு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே மற்றும் அவருடன் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களையும் மற்றும் செல்வண்ணன், கதிகாசல் அண்ணன், விஜய் இளைஞர், அஸ்லாம் பாஷா, வெங்கடேஷ் அண்ணன், கட்சி தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். இப்பொழுது கட்சி நம்ம எந்த நிலையில் இருக்குது, காமராஜர் ஆட்சி அமைப்போம் அமைப்போம் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் செல்வ பெருந்தகை தலைவர் ஆவதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் யாரும் தவறா நினைக்கூடாது, தலைவர் ஈவிகே இளங்கோவன் அண்ணன் அவர்கள் நாம் பின்தங்கிய சமுதாயத்தையும் ஷெட்யூல்டு காஸ்டையும் நாம் அணுகுவதில்லை, அவரிடம் நாம் செல்வதில்லை, அதனால் காங்கிரஸ் வளர்ச்சி குறைகிறது என்று கூறினார் அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்கள். அவர் பேசி ஒரு 5-6 மாதங்களுக்கு பிறகு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. காரணம் என்றால் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். நம்ம வயசுக்கு இதுக்கு முன்னாடி இந்த காமராஜர் கூட எந்தெந்த தலைவர் என்னென்ன ஜாதி பலம் தெரியல, காங்கிரஸ் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா இன்றைய சூழ்நிலையில சமுதாய ரீதியா இவர் ஒரு தலைவர், அவர் என்ன சமுதாயம், இவர் என்ன சமுதாயம், இந்த நிலைப்பாடு காங்கிரஸ்ல பரவலா பரவிச்சு. காங்கிரஸ் தான் சொல்ல முடியுமே தவிர ஜாதி பத்தி சொல்லாத இருந்த ஒரு காலம் தமிழகத்துல காங்கிரஸ்ல இருந்துச்சு. ஆனா இந்த நிலை, அந்த நிலைப்பாடு வந்துடுச்சு. அந்த நிலைப்பாடு எல்லாம் மாறணும்னு சொன்னா, காங்கிரஸ் எல்லாம் வளரணும்னு சொன்னா, திரும்ப திரும்ப இதற்கு முன்னே நடக்கின்ற மீட்டிங்ல எல்லாம் சொல்லி இருக்கிறேன், ஆளே இல்லாத கட்சி அனைத்து கிராமங்களிலும் போய் ஆள் சேர்க்கிறோம். நாம ஆளுங்க இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களை போய் யாரும் சந்திக்கிறது இல்லை, என்னையும் உள்பட வட்டார தலைவர்களா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்பெல்லாம் முன்னெல்லாம் 30 பஞ்சாயத்து 40 பஞ்சாயத்து இருந்துச்சு கிராம ஊராட்சியில. இப்ப அவ்வளவு இல்ல, ஒரு வட்டார தலைவருக்கு 12 ஊராட்சி 15 ஊராட்சி இருக்குது. 15 ஊராட்சியில 3 மாசத்துல கொடியேற்றலாம், 3 பேர் வச்சு கொடியேற்று. மற்ற கட்சிகள் செய்யறாங்க இல்லையா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா 3 பேர் நடுவில் கொடி ஆட்டினா அதை பத்தி பேசுவாங்க. காங்கிரஸ்காரர் வெட்கப்படுறான், ரொம்ப ரொம்ப வெட்கப்படுறாங்க. அதே போல யாரும் கோச்சக்கூடாது, வளர்ந்த காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லிட்டு தம்பி அஸ்லாம் பாஷா சொன்னாரு, நம்ம வீட்டுல இப்படி உட்காந்து வாழ முடியாது, தனி ஒரு செல்வாக்கை நம்ம உருவாக்கணும்னு சொன்னா ஊருக்கு 5 பேர் வேணும். அந்த ஊருக்கு 5 பேரை உருவாக்க முடியாது. நீ போயிட்டு நானே எலெக்ஷன்ஸ்ல சந்திச்சிருக்கிறேன், அங்க போயிட்டு
நான் சூரியனுக்கு தான் போடுவேன்னு சொல்றேன். உணர்வு கொண்ட காங்கிரஸ்காரன் கிராமத்தில் இருக்கிறான். அவனை சந்திக்கிறதுக்கு யாரும் போல. இவரு சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை சொல்லி இருக்கிறதே ஒரு கூட்டமாக்குது. அந்த கூட்டத்துல நானும் ஒரு ஆளு. அதனால இனி வரும் காலங்கள்ல எப்படி நடந்துச்சு தெரியல. ஆனா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலே ஒரே பொம்மையா தான் இருக்கு. புது பொம்மையை பார்க்கிறேன். இந்த புது பொம்மையை உருவாக்குற தலைவர்களும் வேணும், தொண்டர்களும் வேணும், எல்லாரும் வேணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெயஹிந்த். வாழ்க சிவாஜி. தலைவர் நம்முடைய பாசத்திற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருந்தகைகளை வணங்கி, எதிர இருக்கின்ற அனைத்து காங்கிரஸ் கட்சியினரை வணங்கி என்னுடைய 2 வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் அறிவித்தார்கள். நம்மோடு இருக்கின்ற கூட்டணி கட்சியினர் அத்தனை பேரும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளை நான் அணுகிய போது உங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டுக்கு மேல தரமாட்டாங்க எங்க தலைவன் சொன்னாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ற பெயர் வந்தவுடனே மறுநாளை 10 சீட்டு உறுதியானது. காங்கிரஸ்காரனுடைய மான மரியாதை எல்லாம் தலைநிமிர்ந்து நின்றது. அடுத்து காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான காங்கிரஸ்காரர்கள் மனதிலே பாலை வார்த்தைகள் எப்படி பெருந்தலைவர் காமராஜருடைய சமாதியிலே சென்று இது இப்படியா இருப்பது நம்முடைய தலைவருடைய சமாதி என்று ஒரு குரல் கொடுத்திருப்பார்கள். அது அனைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய மனதிலும் பாலை வார்த்தைகள் என்று சொல்லி சொல்வதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவரான நீங்கள் எதிர்காலத்திலே காங்கிரஸ் கட்சிக்காரன் மரியாதையோடு இருப்பான். மரியாதையோடு இனிமேல் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கூட்டணி கட்சி வந்தாலும் நம்மளை மதிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய தலைமை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கி காங்கிரஸ் கட்சி அத்தனை பேரும் தலைநிமிர்ந்து வாழ செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் வருக வருக என்று திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நம்ம மாவட்டத்தினுடைய சிறப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த நிர்வாகத்தை பற்றியும் காங்கிரஸ் வளர்ச்சி எப்படி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி 2 நிமிடத்தில் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் சிறப்பு வாய்ந்த புரட்சி சிப்பாய் புரட்சி நடந்த வேலூர் மாவட்டம். அதிலிருந்து நிர்வாகத்தின் வசதிக்காக இந்த மாவட்டம் பிரிந்து திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்கிறது. இதில் ஆம்பூர் ஒரு சட்டமன்றம், வாணியம்பாடி ஒரு சட்டமன்றம், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் 4 சட்டமன்ற தொகுதியை கொண்ட திருப்பத்தூர் மாவட்டம் உதயமாகி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், மாவட்ட தலைவர் பிரபு அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் விஜய் இளைஞன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் வந்திருக்கிறார்கள். தியாகத்தினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சி. அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் சுதந்திரம் பெற்றது எப்படி, பல உயிர் தியாகம், செல்வம் இதெல்லாம் தியாகம் செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று அனைவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும், அரசியல் அமைப்பை காக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாத பொழுதும் இத்தனை பேர் கூடி இருக்கிறோம் என்பது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். அனைவரும் இப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்று கேட்டு அனைவரும் கட்சி நிச்சயமாக வளம் பெற வேண்டும். இங்கிருந்து நான் சொன்னது போல 50 ஆண்டு காலம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொன்னாலும் வருங்காலத்திலே காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைத்து அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன். சார்பாக நாங்கள் கை கட்டி நின்று இத்தனை நாள் பேசிக் கொண்டிருந்தோம்.
மாநில தலைவர் அவர்கள் இதற்கு வழிவகுப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரர் பிரபு அவர்களே, அன்பு நண்பர் விஜயகாந்தன் அவர்களே, வரவேற்கின்ற பொதுச் செயலாளர்கள் அண்ணன்மார்கள் தனியாச்சலம் அவர்களே, செல்வம் அவர்களே, அருள்பத்தையா அவர்களே, மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் இயக்கத்திற்கு மரியாதை செய்வதற்காகவே தொலைக்காட்சி பட்டியலில் வேண்டும் என்ற ஆதங்கத்திலே தேர்தல் முடிந்த 2 நாட்களில் எதையும் பொருட்படுத்தாமல் உங்களை சந்திப்பதற்காக இந்த நகரத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். மாநிலத்தில் இது 3வது கூட்டம். நேற்று தொடங்கிய இந்த கூட்டம் இன்று 3வது மாவட்டத்தில் நடைபெறுகிறது, ஒருங்கிணைந்த மாவட்டமாக. இன்னும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ரிசல்ட் கூட வரலையே, என்ன அவசரம் கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. 2026க்கான தேர்தலுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை தமிழக காங்கிரஸ் நண்பர்களை தோழர்கள், நேற்று விட நம்மளால என்னை மதிக்கல, எனக்கு முக்கியத்துவம் இல்லை சவாலத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, ஒரு மனிதனின் அங்கீகாரம் என்பது, ஒரு மனிதனின் மரியாதை என்பது கேட்டுக்கொள்வது அல்ல, நம்முடைய செயலின்பால் வருகிற முக்கியத்துவம் என்பது நாம் முதலில் அறிந்துவிட வேண்டும். நல்லா வேலை செஞ்சோம்னா வழக்க வளர்க்கிறது. இன்னைக்கு நம்மளோட எத்தனை மாவட்டங்கள்ல, எத்தனை வார்டுகள்ல நம்ம எல்லாத்துக்கும் ஆள் போட்டிருக்கோம், இயக்கத்தை வளர்க்கும், அதுதான் முக்கியத்துவம் நினைக்கிறோம். அது இல்லை, இந்த தலைவர் அது விரும்பக்கூடிய தலைவர் அல்ல. மகிழ்விப்பதற்காக நீங்க போடுற துண்டு கலாச்சாரத்தை சென்னையில திரசுரம் போட்டு ஒட்டி, இனிமேல் நாங்கள் சாலையை பெறமாட்டோம், நீ 100 ரூபாய்க்கு சாலை வாங்கினா 10 ரூபாய் கட்சியின் வளர்ச்சிக்காக உண்டியலை போட்டுன்னு சொல்லி 2-3 உண்டியலை நாங்கள் வச்சுட்டோம். அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம வாசல்ல மறிச்சு வெடியை போட்டு ஆரவாரம் போட்டு கிரீடம் வச்சு ஆளுவையா பூமாலை கொடுப்பதையெல்லாம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். புரிய வேண்டும். உங்க திருப்திக்காக கஷ்டப்பட்டு துண்டை கொண்டு வரீங்க. உங்களை மதிக்க வேண்டும், உங்களது கலாச்சாரத்தை சீர்கேடாக காட்டக்கூடாதுன்னு சொல்லி கனத்த இதயத்தோட அந்த 500 துண்டை வாங்கிக்குவாங்க தவிர அதை அவர்கள் விரும்புவதில்லை என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை வேண்டாம் மதிப்பேற்கும் மரியாதைகளுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும், அரியணையில் அமர்ந்திருக்கும் பெரிய ஆசான்களாக வீற்றிருக்கும் பெரியார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், மாநில தலைவர் திரு விஜயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். First of all, I want to thank each and every one of us given the opportunity to stand before you and given the bright and fair Divan Giva. So I am very thankful to you, each and every one of us. நான் வந்து ஒரு MA grade PG assistant மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு வந்து ஜாப் கிடைக்க முடியல. ஏன்னா என்னோட பிள்ளைகளை வந்து நான் டெவலப் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன வந்து ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி என்னை வந்து விட்டு கொடுத்துட்டேன் நான். அதே போலதான் இப்போ வந்து அரசியலுக்கும் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அரசியல் வந்து ஒரு பெரிய உலகம். இதுல வந்து இரும்பு மாமியா இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து தன்னோட உயிரவே இந்த நாட்டுக்காக கொடுத்தவங்க. அவங்களோட வழித்தோன்றல் தான் இந்த பெண்களுக்கு உண்டு. ஏன்னா ஆண்களோட சக்தி அதிகமாக இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து அதை மேலும் மேலும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து பெண்கள் கிட்ட உண்டு. ஏன்னாக்கா அவங்க வந்து மனதளவுல வந்து மிகவும் உறுதியானவங்க தான் அப்படின்ற ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன் நான். ஏன்னா இந்த முறை வந்து இந்த எலெக்ஷன்ல கூட வந்து பிட் நோட்டீஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டு வீடு வீடா பிரசுரம் எல்லாம் பண்ணி நாங்க எல்லாருக்கும் கொடுத்து கட்சிக்காக நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு உணவு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க அந்த ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சோம். அது வந்து உண்மையிலே வந்து என்னால மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அந்த அளவுக்கு நாங்க எஃபர்ட் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன். நான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வலிமைப்படுத்துறதுக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இவ்வளவு காலமா என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்கணும்னு நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்க தான் வந்திருக்கு, கருத்து கேட்க வந்திருக்கு. அப்போ
கடுமையா வேலை பார்த்துருப்பீங்க தேர்தலில், வீடு விடா போனீங்க, எல்லாம் கரெக்ட். இப்போ இங்க வந்திருக்கிற நோக்கமே கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் 57 ஆண்டு காலமாக காமராஜர் ஆட்சி கனவாக இருக்கிறது, அதை எப்படி நம்ம நினைவாக்க போறோம், அதற்கான வேலை திட்டங்கள் என்ன, எது மாதிரி மாநில தலைவரும் மாநில பொறுப்பாளர்களும் வேலை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. வேற எந்த அஜெண்டாவும் வேண்டாம். கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு எப்படி எப்படி இருக்கு கட்டமைப்பு? அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம். வந்திருக்கும் நம் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர், இப்பொழுது நம்ம தலைவர் வந்து டெல்லியில வந்தாரு, அறிக்கை நிறைய கொடுத்திருக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. அது நிறைய ஏழை பெண்களிடம் போய் சேரவில்லை. தமிழ்நாட்டில் போய் சேரல. ஏன்னு கேட்டாக்கா நான் நிறைய பேரை விசாரிச்சதுக்கு மோடி தான் தராரு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு தான் சொல்லி பொய்யான விளம்பரம் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அப்புறமா தான் சொன்னேன், இல்லம்மா 8000 ரூபாய் மாசம்னு சொல்லி ராகுல் காந்தி தலைவர் தான் உங்களுக்கு போடுறாருன்னு. நம்மளுக்கு இன்னும் சோசியல் மீடியா இன்னும் வளரணும். வளர்ந்து யூத் காங்கிரஸ், மாணவ காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் எல்லாருக்கிட்டுமே வந்து அந்த சோசியல் மீடியா வந்து இன்னும் ரீச் ஆகணும் மக்கள் மத்தியில. அப்பதான் வந்து நம்ம காங்கிரஸ் நிர்வாகம் வளரும். நம்ம என்னதான் நோட்டீஸ் போட்டு கொடுத்தாலும் படிக்கிறவங்களுக்கு புரியுது, படிக்காதவங்களுக்கு புரியல. இன்னும் எல்லார் கையுமே செல்போன் இருக்கிறதுனால இப்ப என்ன போட்டிருக்கிறாங்கன்றது அடுத்த நொடியே சொல்றாங்க நம்ம கிட்ட, இதுதான் வந்து இருக்குன்றாங்க. அதனால வந்து நம்ம ராகுல் காந்தி தலைவர் இன்னும் அறிக்கை கொடுக்குறாங்களோ தமிழகத்துக்கு இந்தியா பூரா இதான் செய்யறேன்னு சொல்லி அந்த இதை வந்து உடனே வந்து தொழில்நுட்பத்தை நீங்க டெவலப்மெண்ட் பண்ணணும் தலைவர். அதான் என்னுடைய கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். 5 பாயிண்ட் இப்போ வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஸ்ட்ராட்டஜிக் இப்போ டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல 1 2 3 4 5 இது வந்து பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து நம்ம பண்ணோம். முதல்ல நம்ம வந்து மொபிலைசேஷன் ஒரு டீம், இந்த மாதிரி ஃபண்டிங் ஒரு டீம், அப்புறம் இதே போல நமக்கு ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல். உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா டீம் நம்ம நல்லா இப்போ இந்த எலெக்ஷன் நம்ம நல்லா நம்மளுக்கு பலமா இருக்குது. அதே போல அந்த அணிகளுடைய ஒற்றுமை சேர்ந்து உங்களுடைய தலைமையில அடுத்த முறையை நம்ம வந்து தனித்தா நிற்கிறோம். நகர வட்டார பேரூர் கிராம அனைத்து காங்கிரஸ் உறுப்பினர் அனைவருக்கும் வருக என்று வரவேற்கின்றேன். தலைவரிடம் நான் வைக்கும் கருத்து என்னவென்றால், பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு சிறப்பா நடத்துறாங்களோ அதையே நம்ம சிறப்பா செய்யும் போது அரசியலையும் வந்து எங்களால சிறப்பா செய்ய முடியும். பெண்களுக்கு நம்ம தலைவர்கள் நாங்க கேட்கறது, பெண்களுக்கும் அதிகபட்சமாக உரிமை கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட கருத்து. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிற பெண்கள் நாங்க வந்து குறைவா தான் இருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் ஒரு வழிகாட்டுதலா நம்ம தலைவர் இருக்கணும்ன்றது நம்ம திருப்பத்தூர் மாவட்ட மகிழா காங்கிரஸோட தலைவியோட கோரிக்கை இருக்கு. தேங்க்யூ. உங்க பேரை சொல்லுங்க. பேர் மாணிக்கம். என் தம்பி பேர் சிராஜி. நாங்கள் கிறிஸ்தவங்க, முஸ்லீம்ங்க எல்லாம் குடும்பம் இருந்தாலும் கூட நான் காங்கிரஸ்ல என் பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவர்கள் பேரை வைத்து என்னுடைய தலைவர் என்னுடைய விழாக்கள் எல்லாம் தலைவர் வச்சுதான் செஞ்சேன், மேரேஜ் எல்லாம் தலைவர் வச்சுதான் செஞ்சேன். இருந்தாலும் கூட நான் இந்த கட்சிக்காக இளைஞர் காங்கிரசிலிருந்து வேலை செய்கிறேன். என்னுடைய வேலையை பாராட்டி தலைவர் ஜெயமோகன் மீட்டிங் போட்டால் அந்த ஒன்றிய மீட்டிங்கு வருவதில்லை. கேட்டாக்கா வாட்ஸ்அப்ல அனுப்பி நான் சென்னையில் வந்துடுறேன். அவ்வளவும் அந்த 100-150 பேரும் அன்னைக்கு சும்மா போயிடுவாங்க. கொடியேற்ற கூப்பிட்டாக்கா வளர்ந்துக்கிட்டு இப்படி அவர் சில இதெல்லாம் நோட்டீஸ் உறுப்பினர் கார்டு கொடுக்கும்போது போட்டல் சொல்வதற்கு இல்லை. அது மாதிரி ஏதாவது சொன்னா தனியா சந்திக்க போறேன், அப்ப சொல்லுங்க ப்ளீஸ். கட்சி கட்டமைப்பு சீர்கெட்டு போயிருக்கிறது. சீர்கெட்டு எப்படி போயிருக்கிறது என்று சொன்னால், கிராம கமிட்டிகள் இல்லை. கிராம கட்டமைப்பு இருந்தால்தான் ஒரு கட்சி வரும். இந்திய வரலாற்றில் எந்த கட்சியாக இருந்தாலும் கிராம கட்டமைப்பு சரியாக இருந்தால்தான் தேர்தல்களுக்கு சந்திப்பதற்கும் சரி, தேர்தல் கூட்டு வைப்பதற்கும் சரி சரியான நிலைப்பாடு ஒரு கட்சி எடுக்க முடியும். இந்த இயக்கம் வரலாற்றை சொல்லிக் கொண்டு கிராமங்களில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை முழுமையாக
போவான். இந்த கட்சி இன்னும் வீடுக்கு போயிடும். நீங்கள் தன்னிச்சையாக முன்னால் நாம் வாழ்ந்து வளைந்திருக்கின்ற வாழப்பாடியோ மூப்பனாரோ செய்த தன்னாட்சி முறையை கட்சியினுடைய உரிமையை தலைமை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எதிர்த்து நிறுத்த முடியாது. கட்டமைப்பு அழிந்து போயிருக்கிறது. கிராம கமிட்டியை கட்டுங்கள். ஒரு கிராமத்துக்கு 10 பேர் இருக்கணும். 36 கிராமம் ஒரு ஒன்றியத்துக்கு 36 10 வருஷம் 360 பேர் வந்து வேலை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மேடையில பேசிட்டு அழகா போயிட்டு இருப்போம். தொண்டு மாடி வாங்கி போயிருப்போம். கட்சிக்கு விடைபெறுகிறேன். தலைவர் அவர்களே, உங்களுடைய விடியல் வாழப்பாடி மூப்பனார் அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி அறிவிலும் அறிந்து மைக்கு கிடைப்பதே அறிந்து பேச்சு சுதந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பேச்சு சுதந்திரம் பேச விட்டுறீங்க. நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு கருத்து கேட்கறீங்க, வரவேற்கிறோம். ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்கீங்க. 67 போயிடுச்சு. 57 வருஷம் ஆட்சி இல்ல. நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க என்ன உத்தரவு போடுறது நாங்க செய்யறோம். நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. அதுக்குதான் வந்திருக்கிறோம். கூட்டணி பத்தி நீங்க சொல்றீங்க தலைவர். 10 பேருக்கான கூட்டணி அப்படின்றது கிடையாது காங்கிரஸ் கட்சி. ஒவ்வொரு கொண்டனுக்கும் ஒரு கூட்டணி. எங்களுடைய கட்சி நிலவு கீழ்பட்ட லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தேர்தல் வந்து ஒரு 10 நாள் தேர்தல் தான். 10 நாள் தேர்தல். ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ அவர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் தொகுதிக்கே வருவதில்லை, தொண்டர்களை பார்ப்பதில்லை. ஒரு நிலத்துக்கிடத்துக்கு வந்து பார்த்து போனாலே எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு கொடி கட்டியிருக்கு, 5 கிலோமீட்டர் வழியே கட்டியிருக்கு. யார் வர? எங்க தலைவர் வராருன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு பெருமை. அந்த பெருமை நாங்க யாருக்கு சொல்லுவோம்? மக்களிடத்துல நாங்க சொல்லுவோம். என்ன கூட்டம், ஆலோசனை கூட்டம், எங்களுடைய குறை நிறைகள், என்ன மேல தப்பு இருக்கலாம், அந்த மேல தப்பு இருக்கலாம், நடந்து பேசுறேன், நான் திருத்திக்கிறேன். நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. காலகட்டம் ஆட்சி பிடிச்சு சொல்லிட்டு பேசிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போற கூட்டம் இல்ல. நீங்க பேசுங்க, நாங்க கேளுங்கன்ற கூட்டம். அதனால நீங்க பேசுங்க. அவர் எதுவும் சொல்லிட்டாரு சொல்ல முடியாது. அழைப்பீங்க, தலைவர் இருந்தாங்க, யாரும் போக முடியாது. தலைவர் நீங்க வந்திருக்கீங்க, அழைப்பு வந்திருக்கீங்க. கூட்டமாவது தமிழகத்திலே 1967க்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி ஏன் வளரவில்லை, அந்த வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தமிழகத்திலே, அப்படி எல்லா மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்தை கேட்பதுதான் இங்கே கூட்டுகிறாரே தவிர குறைநிலையை சொல்வதற்காக இல்லை. ஆகவே நாம் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி எப்படி வளர்க்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை காண முடியும். முதலில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று நினைவு கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்ட தியாகிகளை அறவே மறந்து விட்டார்கள். அவர்களுடைய குடும்பத்தை கணக்கெடுத்து அவர்கள் இந்த நாட்டிற்கு அவருடைய அப்பா தியாகிகள் என்ன சுதந்திரத்துக்காக பாடப்பட்டார்களோ அவர்களை இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகத்தில் காங்கிரஸ் வளரும். நடக்கும் போது காங்கிரஸ்காரன் வரலாம், சில பேர் எதுக்கு பேர் காங்கிரஸ் ஒரு வார்த்தை கேளுங்க. நீ இதோட இதே வந்து மேல அவங்க ராகுல் காந்தியும் சாலையும் அண்ணன் தம்பியாக கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறது ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கொடுக்க மட்டும் ஒரே ஒரு காங்கிரஸ் கொடுத்தான் பார்க்குது. நீங்க அமர்த்தி எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கும் வந்து கட்சிக்காரங்க ஒத்துழைப்பு வேணாம். இனிமே செய்ய போற அரசியல் வந்து காமராஜர் என்ன பண்ணுன்னா இளைஞர் வந்துடலாம், வயசானவங்க முடிஞ்சு போச்சு, நாங்க தான் இனிமே வரணும். எங்க அப்பா காங்கிரஸ் போராட்ட தியாகி, அவர் என் மனசுல வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு வயசு 19 நான் காங்கிரஸ் நான் வந்துட்டேன். எங்களோட உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எல்லாருக்கும் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிவசிதம்பரம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இளைஞர்களை வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி நம்ம காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட, வட்டார, நகர, கிராம தலைவர்களுடைய சந்திப்பிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் நாராயணன் அவர்களே, துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் அருமை அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர்கள் அண்ணன் தனிகாச்சலம் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு அருண் பெத்தையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சட்டமன்ற கட்சி தலைவர் என் அன்பு சகோதரர்
ராஜேஷ்குமார் அவர்களே, அருமை அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, சிறுபான்மை துறையின் மேலாள் தலைவர் அன்பு சகோதரர் அஸ்லாம் பாஷா அவர்களே, திருப்பத்தூர் நகர தலைவர் திரு பரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் விஜய் இளஞ்செழியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களே, வட்டார பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, கிராம தலைவர்களே, உங்களுடைய அனைத்து பெயரையும் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு, கூட்டம் என்றால் தலைவர்கள் வருவார்கள், உரையாற்றுவார்கள், கட்டளையிடுவார்கள், ஆலோசனை சொல்வார்கள், கிளம்பி விடுவார்கள். ஆனால் நாம் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள், எப்படி நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை வளர்த்திருப்பது என்பதை பற்றி உங்களிடம் கேட்பதற்கு இங்க நாங்கள் வந்திருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் ஒளிவாங்கி மூலமாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். வாய்ப்பில்லாதவர்கள் நாங்கள் தனியாக உட்கார இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மனமிட்டு பேசலாம். எவ்வளவு பேர் சந்திக்க வேண்டும் என்றாலும் இருந்து காது கொடுத்து கேட்டுவிட்டு தான் இங்கிருந்து நாங்கள் செல்ல போகிறோம். எல்லோரும் பேசினார்கள். பேசியவர்கள் எல்லாம் சொன்ன கருத்து, எதற்காக தோழர்கள் சொல்லும் கருத்தை தலைவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு முறையை வைத்திருக்கிறோம் என்றால், எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது. பொது வாழ்க்கை என்பது கற்றது கைமண் அளவுதான், கற்காதது கடல் அளவு. எனக்கே தெரியாத செய்திகளை 1, 2 நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். அதை சாதாரண தோழர்கள், நாம் நினைக்கலாம் அவர்கள் சாதாரண தோழர்களாக தொண்டர்களாக இருக்கலாம் என்று. அவர்களுக்குள்ளும் இந்த அரசியல் விஞ்ஞானம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சொன்னார் லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் என்று சொன்னார். அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அவர் சொன்னவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் முசம்பி. அவர் பேசும்போது சொன்னார், குறைந்தபட்ச செயல் திட்டம், நீண்ட நெடிய தூர செயல் திட்டம், அதான் ஷார்ட் டர்ம். இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்? இது ஷார்ட் டர்ம். தேர்தலை பற்றி நாம் பாராளுமன்ற தேர்தலை பற்றி சிந்திக்கிறோம். இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பற்றி 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை 2 ஆண்டுகளுக்கான திட்டம். ஆனால் நமக்கு பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் மட்டும் குறியீடு கிடையாது. அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. 57 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாமல் ஆட்சியை எழுந்துவிட்டு கொடுக்கின்ற தொகுதிகளை வாங்கி கொண்டிருக்கிறோமே, அந்த கட்டமைப்பை மாற்றி அமைப்பது நாம் தொகுதிகளை கொடுக்கும் இடத்திற்கு வர வேண்டும். அதுதான் லாங் டர்ம் கோல். அந்த சகோதரர் சொன்னது அதுதான். அப்பொழுது நீண்ட நெடிய கால திட்டத்திற்கு நாம் இப்பொழுதே இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தவில்லை என்றால் எந்த காலத்தில் இந்த கட்டமைப்பை நாம் வலிமைப்படுத்த போகிறோம்? 50 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 57 ஆண்டுகள். 57 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பார்வையும் நம்முடைய முற்போக்கு சிந்தனை திட்டங்களும் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் நம்மை மதிப்பார்களா? நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நம்மை மதிப்பார்களா? திமுக ஒரு வட்டார தலைவர் இருக்கார், அதிமுக ஒரு வட்டார தலைவர் இருக்கார், காங்கிரஸ்ல ஒரு வட்டார தலைவர் இருக்கார். இந்த 3 வட்டார தலைவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் என்ன 10 அடி உயரம் இருக்காரா? 10 கை இருக்காரு. அவருக்கு என்ன நம்மளை விட மிகப்பெரிய அறிவு ஆற்றல் இருக்கா? நம்முடைய திறமை இருக்கா? நம்முடைய வரலாறு பின்னணியில் இருக்கார்? அவரு எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளால முடியல, அவங்களால முடியுது. நம்முடைய சிந்தனையை மழுகடிப்பவர்கள் யார்? வர வேண்டியது, கூட்டத்தை போட வேண்டியது 2 குரூப் 3 குரூப். ஒரு தம்பி சொன்னார், அணி இருக்கத்தான் செய்யும், குரூப் இருக்கத்தான் செய்யும் பாருங்க. இருக்கலாம், தவறு கிடையாது. அந்த அணியும் அந்த குரூப் ஆரோக்கியமான அணியா இருக்கணும், ஆரோக்கியமான குரூப்பா இருக்கணும். வீட்டுக்குள்ள போட்டு நான் தானா சண்டை போட்டு இருக்க கூடாது. சோத பார்த்து 10,000 பேர் இருக்கணும், 10,000 பேர் ஒரு அணி இருக்கலாம், தப்பு கிடையாது. இருக்கிறதே கொஞ்சம் பேர், இதுல என்ன அணி, இதுல என்ன குரூப், அது எவ்வளவு பெரிய அவமானம். அது அததான் நாம எதிர்கொள்ள வேண்டும். இந்த கட்சியை ஓரளவிற்கு சீரழித்தது என்றால் இந்த அணிகள், அந்த குரூப் தான்.
எந்த தலைவரும் வந்து நீ இப்படி செயல்படுமா, நீ கட்சி வளர்க்காதன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர்களை பயன்படுத்தி கொண்டு கீழே இருக்கிறவங்க, நான் இந்த குரூப், நான் இந்த அணி, நான் அந்த தலைவரை திருப்திப்படுத்துறேன், நான் இந்த தலைவரை திருப்திப்படுத்துறேன்னா உடைய கட்டமைப்பு பவுண்டேஷன் அதெல்லாம் தகர்ந்து போயிடும். ஒரு வலிமையான இயக்கம், ஒரு வலிமையான குடும்பம், ஒரு வலிமையான நிறுவனம் இருக்குதுன்னா அந்த தலைவர்கள் வலிமையானவர்களாக இருக்க வேண்டும், குறைந்தபட்ச நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி மட்டும் மறக்கக்கூடாது, இந்த பொறுப்பை இன்னாருக்கு விட்டு விட்டார்கள், இன்னாருக்கு வேண்டிய மாணவருக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா இதை விட பாவம், மிகப்பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லோருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நாம சொல்றோம்னா மைக்ல பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போறது கிடையாது. அதற்கான செயல் திட்டங்கள் என்ன உங்ககிட்ட இருந்து தான் வரணும். நாங்க பேசிட்டு போறோம், நீங்க வந்து BLA 2 போடுங்க, பூத் கமிட்டி, கிராம கமிட்டி அமைங்க, வட்டார கமிட்டி அமைங்க, நகர கமிட்டி அமைங்க, மாவட்ட கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 57 ஆண்டுகளா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன நடக்குது? ஒரு பெரியவர் பேசினார், தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் கட்டி பிடிக்கிறார்கள், தோல் மேல கையை போட்டுக்கிறாங்க, ஆனா எங்களை என்னைக்கு தோல் மேல கையை போட போறாங்கன்னு சொன்னார். எப்படி போடுவாங்க கருத்து போல? ஏமாற்றி தோல் மேல கையை போடுவாங்க. என்னுடைய இயக்கம், என்னுடைய வலிமை, என்னுடைய இயக்கம் வலிமையா இருக்குன்னா என் தேவை தோல் மேல கையை போடுவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. நான் பலவீனமா இருந்தான்னா உடுப்பா, அவரால் ஒரு பயணம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டு போட மாட்டாங்க. அவர் சொன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட. இதுதான் ஒருவருடைய வலிமையும் வலிமை அற்றவனாக இருப்பது சித்தரிப்பது. அப்ப நம்ம வலிமையா இருக்கிறோம்னா அவன் 2000 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றான், நம்ம 200 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். இவர்களுடைய வலிமை இவர் தான். என்னைக்கு நாம 2000 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்? ஒரு இளைஞர் சொன்னார் பாருங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இளைஞர்களை முன்னிறுத்தி உழைத்தால் இந்த கட்சி வெற்றி பெறும். அப்ப அதுக்கு நாம அவர் மட்டும் சொல்லிட்டு போனா போதாது, நாம எல்லோரும் சிந்திக்கணும். இது எப்படியாப்பட்ட மாவட்டம்? வேலூர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டின மாவட்டம் கிடையாது. இந்தியாவிற்கே வழிகாட்டிய மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம். 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி சிப்பாய் கழகம். இந்த சிப்பாய் கழகம் தான் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அந்த விடுதலை வேட்கை சுதந்திர காற்று என்ற அந்த தீப்பொறி கிளம்பிய இடம் வேலூரில் இருந்து. வரலாற்று ரீதியாக வேலூர் சிப்பாய் கழகம் இருந்தாலும் சில வரலாற்று பிழையின் காரணமாக 1857 தான் முதல் சுதந்திர போர் என்று பதிவு செய்து விட்டார்கள். ஆனால் 1857 சுதந்திர போருக்கு வழிகாட்டிய போராட்டம் என்றால் வேலூரில் இருந்து கிளம்பிய அந்த சிப்பாய் கழகம் தான். அப்படிப்பட்ட மாவட்டத்துல, ராணுவ வீரர்கள் அதிகமா இருக்கிற மாவட்டத்துல இன்னைக்கு நம்முடைய கட்சி பின்தங்கி இருக்குன்னா எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தலைவர்னா அதிகாரம் செலுத்தல் மட்டும் தலைவர் கிடையாது. எவன் ஒருவன் எளிமையாக மக்களிடம் உண்மையாக அன்பாக இருக்கிறான் அவன் தான் உண்மையான தலைவனாக இருப்பான். அதனாலதான் இன்றைக்கும் பெருந்தலைவராக இருக்காரு, மீது பேர்லாம் பெருந்தலைவராக இருந்திருக்காங்க. என்ன காரணம்? அவர்கிட்ட வந்து நேர்மை இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, தன்னுடைய தோழர்களை தொண்டர்களை தன்னுடைய கண்ணாக இமை போல் பாதுகாத்திருந்தார். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. அது தவறுக்கு நாமளும் காரணமா தான் இருக்கு. ஒரு தலைவர் நானே தவறு செஞ்சாலும் என் கூட இருக்கிறவங்க இதை தவறுங்க, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க தவறு செஞ்சா சரி பரவாயில்ல, எவ்வளவு பேர் எவ்வளவு தவறு செஞ்சாங்க, இவரும் அவர் ஒண்ணு செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு விட்டுட்டுமா அது கேன்சர் மாதிரி ஸ்ப்ரெட் ஓவர் ஆயிட்டு ஆயிடுச்சு. ஆகையால் என்னுடைய அருமை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தலைவர் பெருமக்களும் நான் சொல்லிக் கொண்டதெல்லாம் 57 ஆண்டு காலம் நாம் வீணடித்து விட்டோம். 57 ஆண்டு காலம் எதற்காக நாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இவ்வளவு வலிமை இயக்க செய்தோம் என்பதை யார் யாரெல்லாம் பொறுப்பேற்க வேண்டுமோ பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும். அதை நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர். ஆக இனிமேலாவது இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் நான் ஹெலிகாப்டரில் தனி விமானத்தில் செல்லும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்தது என்றால், ஏற்கனவே மிகப்பெரிய இந்த உலகத்தின் மகா சக்தியாக விளங்கிய அன்னை இந்திரா காந்தி அவர்களும் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களையும் நாம் பறி கொடுத்திருக்கிறோம்.
ஆனால் தலைவர் ராகுல் காந்தி 24 மணி நேரமும் உழைப்பு, நேர்மை, வெறுப்பு அரசியலை அகற்ற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். சிந்தனையோடு நிறுத்தவில்லை, உழைத்துக் கொண்டே இருக்கிறார். நாங்க திருநெல்வேலியிலிருந்து ஹெலிகாப்டர் கிளம்புவது மதுரைக்கு போறதுக்கு போன உடனே மேகம், மழை. ஒரு இடத்துக்கு போன உடனே எல்லா மேகமும் ஹெலிகாப்டர் நோக்கி வந்து சூழ்ந்துருச்சு. அப்ப அந்த விமானி வந்து உடனே கேட்கிறாரு, ராகுல்ஜி இது என்ன ரொம்ப மேகலாம் சூழ்ந்துருச்சு அப்படின்னு. வந்த வழி திருப்பி போயிட்டு வந்த வழி திருப்பிட்டு வரோம் திருநெல்வேலி. திருப்பிட்டு வந்த பிறகு இன்னும் கீழே இறக்கி அந்த மேகத்துக்கு கீழே போயிட்டு பதுங்கி பதுங்கி அந்த ஹெலிகாப்டர் போகும் போதெல்லாம் ஒரு முறை அதிரும் போதும், கீழே விழும் போதும், பிடிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு கணம் சிந்தித்தோம், எப்படிப்பட்ட அபாயகரமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனா நிறுத்தல, மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம பொறுப்புகளை வாங்கிட்டு லெட்டர் பேட் போட்டுக்கிட்டு விசிட்டிங் கார்டு போட்டுக்கிட்டு எங்கெங்க போனோமோ அங்கெல்லாம் போயிட்டு கட்சியை வளர்க்காம, கட்டமைப்பை வலிமைப்படுத்தாம இந்த இயக்கத்திற்கும் மனசாட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். அருமை பெரியவர்கள், தாய்மார்கள் ஒரு முறை தான் பிறக்க போகிறோம். மறுபிறவி என்பதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு முறை பிறக்க போகிறோம், ஒரு முறை இறக்க போகிறோம், வயது ஆக போகிறது, நோய் வர போகிறது, உடனே மரணமும் வரப்போகிறது. ஆனால் நம்முடைய தலைமுறையில் நாம் என்ன சாதிக்க போகிறோம், நம்முடைய சந்ததியர்களுக்கு, குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் என்ன விட்டு செல்ல போகிறோம் என்றால் சொத்து எதிலும் பயனளிக்காது. ஒருவன் வளர்த்தெடுப்பான், இன்னொருவன் அழித்து விடுவான். ஆனால் நீங்கள் செய்கின்ற தியாகமும் பேரும் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி உங்களுடைய தலைமுறையில ஏற்படுத்தினீர்கள் என்ற செய்தி மட்டும்தான் வரலாற்றில் இருக்க போகுது. என்ன சொல்ல போறாங்க, அடுத்த தலைமுறை 57 ஆண்டு காலம் வீணடித்து விட்டார். ஆனால் என்னுடைய தந்தை, என் அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என் அம்மா எல்லோரும் சேர்ந்து 57 ஆண்டு காலம் விட்ட அதிகாரத்தை மீண்டும் பெற்று தந்தார்கள். இதுதான் உண்மையான மக்களாட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் பறைசாற்ற வேண்டாமா? அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இறுதியான என்னுடைய கருத்து. துரோகம் என்பது எங்கு வேண்டுமானாலும் இருக்கிறது. மகாபாரதத்திலும் இருக்கிறது, ராமாயணத்திலும் இருக்கிறது. அந்த துரோகம் எல்லாம் வரலாற்றில எங்கும் நிற்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திலே மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாகவும் புத்தகங்களிலும் துரோகத்தை பற்றியும் ரத்தம் சிந்தினார், வேர்வை சிந்தினார் என்று நாம் படித்திருக்கிறோம். ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி ஒரு இடத்தை, கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார் என்றால் அதை சிதைக்கிறீர்கள் என்று நாம் எல்லாம் பரிதாபப்பட்டது உண்டு, வேதனைப்பட்டது உண்டு, ஆதங்கப்பட்டது உண்டு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ரத்தமும் வேர்வையும் மட்டும் இல்ல, செக்கிழுத்த செம்மல், கையெல்லாம் புண்ணாக ஏற்பட்ட ரணமாகி சீர் ஒழுகி அந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார். கல்லுடைத்த கர்ம யோகிகள் கையெல்லாம் புண்ணு ஏற்பட்டு ரணம் ஏற்பட்டு சீடை சிந்தி இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள், நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவம் நம்மை சும்மா விடாது. ஒருவரும் இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்தினர் உறுப்பினராக இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தி ஏற்படுத்தி காமராஜர் ஆட்சியை உருவாக்குவோம் என்ற சபதம் ஏற்பவர்கள் மட்டும்தான் இனிமேல் பொறுப்பாளராக வர முடியும். இனிமேல் இந்த கட்சியில தலைவராக வர முடியும். நான் பொறுப்பை வாங்கிக் கொண்டு யாரையும் ஒருத்தரை சமாதானப்படுத்தி அவரை மகிழ்ச்சி உற வைத்து பொறுப்பை வாங்கிக் கொண்டு நான் வேலை செய்ய மாட்டேன், செய்வேன். 200 பேருடன் நிறுத்திக் கொள்வேன், செய்வேன். வாரத்திற்கு ஒரு நிகழ்ச்சி செய்வேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுடைய பிரச்சனை கையில் எடுக்க வேண்டும், மக்களை தினந்தோறும் அணுக வேண்டும், மக்களோடு மக்களாக வாழ வேண்டும், மக்களிடம் நாம் படிக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஒழிய இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த முடியாது என்பதை நான் திருத்தமாக சொல்லுகிறேன். யார் யாரெல்லாம் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்த முடியும், கட்சியை முதன்மை கட்சியாக கொண்டு வர முடியும், 57 ஆண்டுகள் பாழடைந்த இந்த அரசியலில் புத்துணர்வு ஏற்பட்டு புதிய புரட்சியை செய்ய முடியும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் பொறுப்புகளை எடுத்து வேலை பாருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்பதை நான் தெளிவாக கூற நம்பிக்கொண்டிருக்கிறேன். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று என்ன இந்த தேசத்தில் என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல். யார் வாழணும் யார் வாழக்கூடாது என்றதை பாஜக RSS சித்தாந்தம் நிர்ணயிக்கிறது. எந்த கட்சிக்கும் வரலாறு கிடையாது. 139 ஆண்டுகளை கடந்த ஒரே ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இதையெல்லாம் அவர்கள் நெருங்கியதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் நாம் கொடுத்த இடம் என்பதை நாம் மறுதளித்து விட முடியாது. இனிவரும் காலங்களில் இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதன்மை கட்சியாக இருக்க வேண்டும். இனிவரும் காலங்களில நாம் கையேந்தி நிற்கின்ற வரலாறு திரும்பி நாம் கொடுக்கின்ற வரலாற்றை நீங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவருடைய அருமை தலைவர் பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறோம், உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் தொலைபேசி வழியாகவும் கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நம்முடைய தலைமை அலுவலகத்தை அணுகலாம். இனி வரும் காலங்களில் எந்த தவறு நடக்கிறது என்றாலும் நீங்கள் சுட்டிக்காட்டலாம் என்று சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பெருமக்களுக்கும் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் நம்முடைய கட்சியில் இந்த புண்ணாவிற்கப்பட வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் புத்தகமாக கொடுங்கள், வாய்ப்புள்ளவர்கள் நன்கொடை கொடுங்கள். அந்த மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். Chal